அத்தியாயம் 37. சிவன்மலை வன இலாக்கா அலுவலகம். அந்த கால கட்டிடம். முகப்பில் பெரிய ஆஸ்பெஸ்டாஸ் கூரை சரிவு. அதற்கு கீழே வன இலாக்கா ஜீப். அலுவலகமே தெரியாதபடி சுற்றிலும் அடர்வான மரக்கூட்டம். ஒரே ஒரு இடத்தில் பெயர் பலகை. அதன் மேல் கூட செடி கொடி தாவரங்கள் பரவி பல எழுத்துக்கள் வெளி தெரியாதபடி மூடி கிடந்தன. உள்ளே சீட்டில் ஃபாரஸ்ட் ஆபீசராக ஜனார்த்தனன் என்பவர் ஏதோ வீட்டில் இருப்பது போல இடுப்பில் லுங்கி மேலே ஒரு காக்கி சட்டை என்று மிக கேஷுவலாக காட்சியளித்தார். டேபிள் மிக சுத்தமாக இருந்தது. பெரிதாக ஃபைல்கள் இல்லை. சினிமாவில் வருவது போல அவரது சீட்டுக்கு பின்னால் இந்தியா மேப் தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்திலேயே சிவன்மலை சரகம் என்று ஒரு வரைபடம். அதில் நீள அகலங்கள் கிலோமீட்டர் கணக்கிலும் ஹெக்டேர் கணக்கிலும் குறிப்புடன் காணப்பட்டது. பாண்டியனும் பாலுவும் வரவும் அவர்களை உட்கார சொல்லக்கூட ஒரு நல்ல நாற்காலி இல்லை. வாட்சர் கோவிந்தன் என்பவர் வெளியே கிடந்த நீண்ட மரபெஞ்சினை கொண்டு வந்து போட்டு அதில்தான் பாலுவும் பாண்டியனும் அமர்ந்திருந்தனர். தொலைபேசி இருந்தது. பழைய கருப்பான சமாதி மாடல் தொலைபேசி. மொத்தத்தில் ஹைடெக் மாற்றங்கள் அந்த அலுவலகத்தை எட்டி கூட பார்க்கவில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது. நீங்க? என் பேர் பாண்டியன், இவன் பேர் பாலு. இந்த சிவன்மலை காட்டில் 21 வருஷத்துக்கு முந்தி காணாம போன சுந்தர்ராஜன் என்கிறவரோட மகன்தான் இந்த பாலு. சுந்தர்ராஜனா? உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்ப நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற சீட்ல இருந்த அதே சுந்தர்ராஜன் தான். அவர் இறந்துட்டதால சொன்னாங்க. அப்படியா? அப்ப அவரோட பிஎஃப் கிராஜுவிட்டி மற்ற பிடித்தங்கள்லாம் அவர் குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்கணுமே. அப்ப அதெல்லாம் இன்னும் சரண்டர் பண்ணப்படலையா? எங்க சார், முறையா ரிட்டையர் ஆகிறவங்களுக்கே அவங்க பிஎஃப் பணம் வர 1 வருடம் 2 வருடம் ஆகுது. அதுக்கே அவங்க பிஎஃப் ஆஃபீஸ் போய் அங்கே உள்ள சிலரை கவனிக்கணும்னு கேள்விப்பட்டேன். சுந்தர்ராஜன் சார் விஷயத்தில் ஃபைலையே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ணேன்? நீங்கள் சென்னையில் வன இலாக்கா மந்திரியை பார்த்து மனு கொடுங்க. சார், இப்போ எங்கள் பிரச்சனை மனு கொடுக்கறதோ அவருக்காக பணத்தை வாங்குறதோ இல்லை. பின்ன அவர் இந்த காட்டில் உயிருடன் இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். வாட்? அந்த ஆஃபீஸர் வாயை பிளந்து விட்டார். ஏன் சார், உங்களால் அதை நம்ப முடியலையா? எப்படி மிஸ்டர் நம்ப முடியும்? உயிரோட இருந்தா இங்கே அங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு தடவையாவது வந்திருக்கணுமே. வர முடியாதபடி அவர் இருக்கலாம் இல்லையா? எங்கள் கண்ணிலையாவது பட்டு இருக்கணுமே. கரெக்ட். உங்கள் கண்ணில் அவர் படணும்னா நீங்கள் இந்த காடு முழுக்க சுற்றி வந்திருக்கணும். நீங்கள் சுற்றி வந்திருக்கிறீங்களா? அதானே என் டியூட்டி. டியூட்டிங்கிறீங்க, ஆஃபீஸ் டியூட்டி டயத்தில் லுங்கியோடு இருக்கீங்க. காட்டுக்குள்ளே கொள்ளைக்கார மாதிரி ஒருத்தன் குதிரையில் வந்து எங்களுக்கு வழி சொல்லிட்டு போகிறான். லுக் மிஸ்டர், நீங்கள் என்னை குறை சொல்ல வந்திருக்கிறீங்களா இல்லை மிஸ்டர் சுந்தரராஜனை தேடி வந்திருக்கிறீங்களா? உங்களை குறை சொல்ல நாங்கள் யார் சார்? தயவு செஞ்சு நாங்கள் இங்கே தங்க அனுமதி கொடுங்க. சுந்தர்ராஜன் சாரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. பாண்டியன் அப்படியே வளைந்து கொடுத்தார். எங்களால் முடியாதது உங்களால் மட்டும் எப்படி முடியும்? ஒரு நம்பிக்கை தான் சார். என்ன நம்பிக்கையோ? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மற்ற மலைக்காடு மாதிரி கிடையாது. இது ஒரு மாயமான காடு. எனக்கு என்னன்னு நான் இருக்கிறதால தான் என்னால் இங்கே காலம் தள்ள முடியுது. நானே என்னை பெருசாக நினச்சிக்கிட்டு டியூட்டி அது இதுன்னா அவ்வளோதான். அப்போ கடமையை இங்கே ஒழுங்காக செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. தப்பு மிஸ்டர் பாண்டியன். எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டில் யாரும் எந்த தப்பும் பண்ணுறதில்ல. நீங்கள் குதிரையில் பார்த்ததா சொன்ன நபர் அநேகமாக ஐயனாருங்கிற மரவெட்டியோட கையால் கணபதியாக தான் இருக்கணும். அவங்களும் சிவன்மலையில் எதுவும் செய்ய மாட்டாங்க. மலைக்கு வெளியில் லிங்கப்பட்டி அடிவாரத்தில் வேணும்னா ஏதாவது தப்பு தண்டா செய்யலாம். சரி சார், நீங்கள் சொல்கிறபடியே இருக்கட்டும். நாங்கள் இங்கே தங்க அனுமதிப்பீங்களா? சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லையே பாண்டியன்.
டியூட்டி டயத்தில் யூனிஃபார்ம் போடாமல் லுங்கியோடு இருக்க மட்டும் சட்டத்தில் இடம் இருக்கா சார்? என்ன பாண்டியன், என்னை மடக்கிட்ட தான் நினைப்பா? அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் பார்த்து உதவணுன்னா உதவ முடியும்னு சொல்ல வந்தேன். சரி, எவ்வளோ நாள் தங்கறதா உத்தேசம்? அதை எப்படி சார் சொல்ல முடியும்? பாலு அப்பாவை கண்டுபிடிக்கிற வரைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொன்னால் எப்படி? ஒரு 10 நாள் 15 நாள்னு சொல்லுங்கள். இங்கே சமயத்தில் எங்கள் கன்சர்வேடர் வந்துடுவார். ஏதோ காட்டில் எந்த வித பொழுதுபோக்கும் இல்லாமல் இருக்கிறதால நான் லுங்கியில் இருக்கிறதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டார். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் சிலர் இங்கே இருக்கிறத பார்த்தா என் சீட்டு கிழிஞ்சிரும். சரி சார், அதிகபட்சம் ஒரு 15 நாள்னு வச்சுக்கோங்க. அதுவும் இரவில் தூங்கிறதுக்காக தான் இங்கே வருவோம். மற்றபடி எங்களால் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. பாண்டியன் அடக்க ஒடுக்கமாக சொல்லி முடிக்க ஜனார்த்தனும் சற்று யோசிப்பது போல பாவலா காட்டிவிட்டு, சரி, எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தரோட பையங்கிறதால அனுமதிக்கிறேன். 15 நாள் தான் நீங்களும் இங்கே தங்கலாம். அதே சமயம் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும். இதான் சாக்குன்னு காட்டில் சந்தன மரத்தை வெட்டி எனக்கே அல்வா கொடுத்துடக்கூடாது என்று எச்சரிக்கையாகவும் பேசினார். எப்படியோ தங்க இடம் கிடைத்தது என்று இருந்தது பாலுவுக்கு. காலை நேரம். பறவைகள் போட்ட சப்தம் வித்தியாசமானதாக இருந்தது. சென்னையில் சார் பேப்பர், அம்மா பால் போன்ற குரல்கள் எல்லாம் தான் காலை வேளைகளில் காதுகளில் ஒலிக்கும். அப்படிப்பட்ட சப்தத்துக்கு நடுவிலும் தலையணையை மனைவி போல நினைத்து கட்டிக்கொண்டு தூங்குவதில் கண்ணன் சமர்த்தன். 8 மணிக்கு முன்னால் எழுந்திருப்பதை ஒரு பெரிய இழப்பாக கருதுபவன். கிட்டத்தட்ட ஷாலினியும் கூட அப்படித்தான். ஆனால் இருவருமே சிவன்மலையில் தமயந்தி குடிசையில் விடிவதற்கு முன்பே கண் விழித்து விட்டார்கள். புதிய இடம், ஜில்லென்ற குளிர், போர்த்திக்கொள்ள வசதியாக கம்பளி என்று எதுவும் இல்லாத ஒரு நிலை எல்லாம் சேர்ந்து இருவரையும் எழுப்பிவிட்டது. குடிசைக்குள் மெல்லிய காடா விளக்கு சிம்னிக்குள் எரிந்தபடியே இருந்தது. அவர்களுக்கு சற்று தள்ளி ஒரு கயிற்று கட்டிலின் மேல் படுத்திருந்த தமயந்தியை அப்போது காண முடியவில்லை. வியப்பாக இருந்தது. கண்ணன் ஒரு கொட்டாவி விட்டு கை காலை சொடுக்கிக் கொண்டே ஷாலினியை பார்த்தான். அவள் முகத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வியும் குழப்பமும். என்ன ஷால், குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? கண்ணன் அவளை உரச ஆரம்பித்தான். ஏன், நீ சொல்ல மாட்டியா? அவளும் பதிலுக்கு உரசினாள். சரி, குட் மார்னிங். இது குட் மார்னிங்கா பேட் மார்னிங்கான்னு போக போக தான் தெரியும். காலையிலே உன்கிட்ட குழப்பமா? தூக்கமே சரியா வரல. ஒரே குளிர், நடுவில் நரியோட ஊழ சப்தம், யானைங்க பிளிர்ற சத்தம். பின்ன காட்டுக்குள்ள ஏஆர் ரஹ்மான் பாட்டா கேட்கும்? என்னப்பா கிண்டலா? ஆட, சும்மா சொன்னேன். ஆமா, இந்த பொண்ணை காணோமே, எங்க போயிருப்பா? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட என்ன சொல்லிட்டா போனா? பெரிய மர்மா தேசமா இருக்காளே இவா. என்ன வளரல? நீயே யோசிச்சுப்பார். ஒரு வயசு பொண்ணு, நல்ல கிழங்கு மாதிரி இருக்கிறவ, தன்னந்தனியா இப்படி ஒரு காட்டுக்குள்ள இருக்கா. அதுல ராத்திரி வேலையில தனியா வர எங்கேயாவது போயிடுறானா? அவள் லேசுப்பட்டவளான்னு நினைக்கிற? ஏன்பா, இதே இடத்துல ஒரு ஆம்பளை இருந்தா நீ இப்படி கேட்பியா? அவனையும் நான் சந்தேகப்படுவேன். தனியா இங்க எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை அவ வந்தா அவகிட்டயே கேளேன், என்ன சொல்றான்னு பார்ப்போம். கேட்கத்தான் போறேன், போகட்டும். இன்னைக்கு நம்ம வேலை என்ன? எங்க போக போறோம்? எதை ஆராய போறோம்? நீயே சொல்ல. காட்டுக்குள்ள ஒரு ஃபுல் ரவுண்ட் வருவோம். அதிகமான காட்சிகளை ஃபோட்டோ எடுப்போம். சித்தர்கள் கண்ணில் பட்டா பேட்டி எடுப்போம். இதெல்லாமே யூஷுவல் விஷயங்கள் கண்ணன். நாம் வந்திருக்கிறது இவைகளுக்காக மட்டும் இல்லை. அப்போ நீயே சொல்லு, இதுங்களுக்காக இல்லைன்னா வேற எதுக்காக? நீ அந்த பொண்ணியை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு பேசுகிற. ஆமாம்,
அவளை தான் நேற்று ஃபாலோ பண்ணோமே, அவகிட்ட போய் ஏதாவது பேசினா நீ தொங்க போகிறேன்னு என்னை பார்த்து மிரட்டலாக சொல்கிறா. இதில் அவகிட்ட நாம் பேச என்ன இருக்கு? அப்போ நீ அவளை நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லு. ஷால், என்ன என்னையே ஆழம் பார்க்குறியா? அப்போ அவளோட சக்திக்கு எது காரணம்னு கண்டுபிடிக்கிறத பற்றி பேசுவோம். சக்தியும் இல்லை, ஒரு புடலங்காவும் இல்லை. சில வாரங்களுக்கு முந்தி ஜூனியர் விகடன் குமுதம் ரிப்போர்ட்டெல்லாம் படிச்சியா? ஒரு கிராமத்தில் 2 பெண் குழந்தைங்க கண்ணில் இருந்து பூவாக வருதான். ஊரே அவங்கள சாமின்னு விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா கிட்ட போய் நோண்டி பார்த்தா அவ்வளவும் ஊரை ஏமாத்திர போட்ட வேஷம். அந்த பொண்ணுங்களை சாமியாக்கி அவங்கள ஒரு மரத்தடியில் உட்காத்தி வச்சு அந்த மரத்தையும் சுற்றி உள்ள இடத்தையும் அபகரிக்க அந்த பொண்ணுங்களோட சொந்தம் போட்ட திட்டம் அதுன்னு தெரிய வந்தது. இந்த பொண்ணு விஷயத்தையும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ அவள் சொன்ன மாதிரி எல்லாம் மட்டும் எப்படி நடக்குது? அப்படி என்ன நடந்துடுச்சுன்னு பேசுகிற? என் வரையில் அவள் சொன்ன அவ்வளவும் நடந்துடுச்சு. அது அவளோட ஆட்கள் திட்டமிட்டு செய்த ஒரு செயலாக இருக்கலாம் இல்லையா? சரி, முடிவா என்ன தான் சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்லலை. நீ தான் உதவி ஆசிரியர், நான் உன் கூட துணைக்கு வந்திருக்கிற ஃபோட்டோகிராஃபர். நீயே முடிவு செய். கண்ணன் சலிப்போடு படுக்கையை விட்டு எழுந்தான். சோம்பல் முறித்தான். அப்படியே கூரை உள் சரிவில் மூங்கில் முனை ஒன்றில் கழட்டி மாட்டியிருந்த சட்டை பாக்கெட்டில் இருந்து சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைக்க ஆரம்பித்தான். காலங்காத்தால் ஆரம்பிச்சிட்டியா? நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு ஷாலு. ஜோக் அடிக்கிறியா? நான் தம்முல அடிக்கிறேன். போதும், வெளியே போய் பிடி. இந்த புகையே எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அதெல்லாம் சும்மா. ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு இழுத்து பாரு, சும்மா கும்மு கும்முன்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் எத்தனை பொண்ணுங்க இப்போ செயின் ஸ்மோக்கர் தெரியுமா? பதிலுக்கு பதில் என்று சொல்லிக்கொண்டே குடிசை வாசலுக்கு சென்றான். வெளியில் பொழுதும் பொலபொலவென்று விடிய ஆரம்பித்து விட்டிருந்தது. பனிப்பொழிவும் அவன் சிகரெட் புகையும் ஒரு நல்ல கட்சியும் ஜாதி கட்சியும் கூட்டணி கண்டது போல கூடி கலந்தது. அவனும் ரசித்தான். இழுத்து மூச்சு விட்டான். கலகலவென்று அருகாமையில் அருவி நீர் ஓடும் சப்தம் கேட்டது. சிறுநீர் கழித்துவிட்டு வாய் கொப்பளிக்க அது வசதியானது என்று தோன்றவே நடந்தான். பற்களில் ஈர பொசிவு. வெறும் கால்களை குளிர் கவ்வியது. காற்றில் ஒருவித பச்சை வாசம் வேறு நிலவியபடி இருந்தது. எல்லாமே அவனுக்கு மிக பிடித்திருந்தது. அப்படியே ஒரு புதர் ஓரமாக மறைந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அங்கு திரும்ப வெளிப்பட்டான். கலகலவென அரட்டை பெண் கூட்டம் போல வரும் அருவி பாய்ச்சலில் போய் கால் வைத்தான். உள் பாதத்தில் இருந்து உச்சி மண்டைக்கு ஒரு மின்னோட்டம் ஏற்பட்டது போல இருந்தது. விரல்களால் பற்களை உலற்றிவிட்டு வாய்க்கொப்பளித்தான். தண்ணீரிடம் ஒரு அற்புத சுவை. சில கவளங்கள் விழுங்கினான். அப்படியே முகம் கழுவிக்கொண்டு திரும்பியவன் ஒருவித புகை மூட்டத்தை அங்கிருந்து பார்த்தான். யாரோ எங்கோ தீ மூட்டுவதன் எதிரொலி. யாராக இருக்கும்? புகை வந்த திக்கு நோக்கி நடந்தான். இடையீடு செய்த புதர்களில் புகுந்தவன் அதன் பின் கண்ணுக்கே தெரியவில்லை. குடிசைக்குள் ஈரப்புடவையும் இடுப்பில் பானை நீருமாக நுழைந்து கொண்டிருந்தாள் தமயந்தி. அவள் எதிரில் ஷாலினி மூச்சை பிடித்தபடி யோக பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கவும் தமயந்திக்கு குப்பென்று சிரிப்பு வந்தது. அது ஷாலினியையும் கலைத்தது. கண் விழித்தாள். என்னம்மா, இந்த மலை சாமியாருங்க மாதிரியே மூக்க பிடிச்சுக்கிட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க? இது யோக பயிற்சி, சாமியாருங்க தான் பண்ணணும்னு இல்லையே. அப்படியா? ஆமா, உங்களுக்கு இதை யார் சொல்லி கொடுத்தாங்க? என்ன தமயந்தினி, சிட்டியில் இதுக்குன்னு எவ்வளோ ட்ரைனிங் சென்டர்கள் முளைச்சிருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாமுமா ட்ரைனிங்? இன்னைக்கு அமெரிக்காவில் கூட கம்ப்யூட்டர் தெரிஞ்சவனுக்கு பெரிய மதிப்பு கிடையாது. யோகாசனங்கள் தெரிஞ்ச சாமியார்னா அந்த நாடே காலில் விழுது. சரிதான். ஆமா, எங்க உன் கூட வந்த அந்த மன்மத? தமயந்தியிடம் கிண்டலும் நன்றாகவே வெளிப்பட்டது.
யார், கண்ணனை கேட்குறியா? ஆமாம், தனியாக எங்கேயாவது போய் வம்பல மாட்டிக்க போறாப்படி. வம்பலனா எந்த மாதிரி? இந்த மலையில் ஒரு மரத்தில் சின்னதாக குச்சி ஒடிக்க கூட பயப்படுவாங்க. பதிலுக்கு நம்மளை உடச்சிடும்னு மனசு கிடந்து தவிக்கும். அதே மாதிரி எங்கே எந்த சாமியார் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பார்னே சொல்ல முடியாது. பாம்பு தேலை பார்த்தா கல்லால் அடிக்க நினைக்கிறது கூட பெரிய ஆபத்தில் முடியும். இதெல்லாம் சும்மா நம்பிக்கை தானே? அதான் இல்லை, நான் சொல்கிற விஷயங்களுக்கு பின்னால் நிறையவே உண்மைங்க இருக்குது. என்ன உண்மையோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பத்திரிக்கையில் எழுதணுங்கிறது தான் என் நோக்கம். யார் வந்து எல்லாத்தையும் புரிய வைக்க போகிறாங்களோ தெரியல. பல வருஷமாக இங்கே குப்பை கூட்டுற எனக்கே 3 வீசம் விஷயம் புரியல. நீங்களாம் ஒரு 4 நாள் தங்கி இருந்துட்டு புரிஞ்சிக்க ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா என்ன? அதுவும் வாஸ்தவம் தான். இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளன் பார்வைக்கும் உன் போன்ற கிராமத்து பெண்களோட பார்வைக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு. நாங்கள் எக்ஸ்ரே பார்வை உடையவங்க. ஷாலினி கொஞ்சம் கர்வப்பட்டு கொண்டாள். அதற்கு தமயந்தி சிரித்த பதில் சிரிப்பில் சொல்ல முடியாதபடி ஏராளமான அர்த்தங்கள். ஷாலினி அந்த சிரிப்பை கவனிக்காமல் தன் பேக்கில் இருந்து பேஸ்டும் பிரஷும் எடுத்து பல் விளக்க தொடங்கினாள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.